ஹாய் வெல்கம் டு REVA'S. இன்னைக்கு வந்துட்டு ஒரு பிளாஸ்டிக் கண்டெய்னர் யூஸ் பண்ணிட்டு ஒரு கிராஃப்ட் பண்ண போகிறோம். இது வந்து ஒரு ஸ்லைம் வாங்கின கண்டெய்னர் தான். இதுக்குரிய மூடி உடஞ்சிருச்சு, அதனால் இது மட்டும் இருந்துச்சு. இப்போ வந்து இதை யூஸ் பண்ணி தான் நான் கிராஃப்ட் பண்ண போகிறேன். இதுக்கு பதிலாக நெய் வாங்கின கண்டெய்னர் எம்டியாக இருந்ததுன்னா அதை க்ளீன் பண்ணிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். பிளாஸ்டிக் வாட்டர் பாட்டில் அல்லது கூல்ட்ரிங்க் பாட்டில் இருந்துச்சுன்னா அதை வந்து தேவையான அளவுக்கு கட் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா ஏதாவது பேப்பர் கப், பிளாஸ்டிக் கப் இதெல்லாம் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து நான் ஒரு கார்ட்போர்ட் பீஸ் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இது வந்து நீங்கள் உங்களுக்கு இந்த கிராஃப்ட் எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் மெஷர் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது இந்த கார்ட்போர்டோட 4 சைட்லேயுமே ஓரங்களை நான் ஒரு மாஸ்கிங் டேப் யூஸ் பண்ணிட்டு கவர் பண்ணிக்கிறேன். இப்படி பண்ணிவிட்டு நம்ம இந்த கிராஃப்ட் பண்ணோன்னா நீட்டாக இருக்கும். மாஸ்கிங் டேப் உங்ககிட்ட இல்லைன்னா அதுக்கு பதிலாக பழைய நியூஸ் பேப்பர் அல்லது ஏதாவது மேகசீனில் இருக்கிற பேப்பரை வந்து ஒரு ஸ்ட்ரிப் மாதிரி கட் பண்ணிவிட்டு க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அதை நீங்கள் நீட்டாக ஒட்டி விட்டுருங்க. க்ளூ யூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கொஞ்ச நேரம் நல்லா காயணும். காஞ்சதுக்கப்புறம் தான் நம்ம வந்து மேற்கொண்டு எதுவும் செய்ய முடியும். இப்போ இந்த கார்ட்போர்ட் பீஸில் சுற்றியும் 4 சைட்லேயும் நான் வந்து ஒட்டிட்டேன். அதுக்கடுத்து இன்னொரு சின்ன சைஸில் ஒரு கார்ட்போர்ட் நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இது வந்து நான் எந்த அளவுக்கு எடுத்திருக்கேன்னா, நான் வந்து ஒரு கண்டெய்னர் ஃபஸ்ட்டு காமிச்சேன்ல பிளாஸ்டிக் கண்டெய்னர், அந்த இதை வைக்கிற அளவுக்கு இது இருக்கணும். அந்த மாதிரி நான் பார்த்து எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து வாட்டர் பாட்டில் எடுத்திருக்கீங்களா, கூல்ட்ரிங்க் பாட்டில் எடுத்திருக்கீங்களோ, இல்லை வேறு என்ன எடுத்திருக்கீங்களோ, நீங்கள் எடுத்துக்கிற கண்டெய்னருக்கு கரெக்டாக இருக்கிற மாதிரி ஒரு சின்ன சைஸில் ஒரு கார்ட்போர்ட் ஒன்று கட் பண்ணிவிட்டு அதுலேயும் ஃபஸ்ட்டு நம்ம ஓரங்களில் நம்ம ஒட்டினோம்ல அதே மாதிரி ஒட்டி எடுத்துக்கணும். இப்போ வந்து இதை வச்சுட்டு நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து ஒரு கட்டர் யூஸ் பண்ணிட்டு இதை நான் கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணுறதுனா ஒரு ஹோல் இருக்கிற மாதிரி நம்ம ஃபுல்லாக கட் பண்ணக்கூடாது. ஜஸ்ட் வந்து லைட்டாக ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு இதை வந்து இந்த மாதிரி எடுத்துக்கிறேன். இப்போ இந்த கார்ட்போர்டை நம்ம திருப்பி பார்த்தோம்னா பின்னாடிலாம் எந்த ஹோலும் இருக்காது. இந்த மாதிரி வந்து கொஞ்சம் பள்ளமாக இருக்கிற மாதிரி நம்ம செஞ்சுக்கணும். இப்போ இதை வந்து இதுக்குள்ளே வச்சோன்னா கரெக்டாக ஃபிட் ஆகிற மாதிரி இருக்கணும். நம்ம வந்து டைரெக்டாக அப்படியே க்ளூ கன் யூஸ் பண்ணிவிட்டு இந்த கார்ட்போர்டை ஒட்ட வைக்கிறத விட இந்த மாதிரி லைட்டாக ஸ்ப்ளிட் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து க்ளூ யூஸ் பண்ணி ஒட்டினோம் அப்படின்னா சூப்பராக ஸ்ட்ராங்காக நிற்கும். இன்கேஸ் உங்ககிட்ட ஹார்ட் க்ளூ கன் இல்லை அப்படின்னா அதுக்கு பதிலாக ஃபெவிபாண்ட் மாதிரியான ஸ்ட்ராங் க்ளூ யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதை வந்து நல்லா ஸ்டிக் பண்ணியாச்சு. இப்போ நான் இதில் வந்து பெயிண்ட் பண்ண போகிறேன். பெயிண்ட் பண்ணுறதுக்காக உங்களுக்கு பிடிச்ச எந்த கலர் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாங்க. நான் வந்துட்டு எல்லோ கலர் எடுத்திருக்கேன். இது வந்து லெமன் எல்லோ. இது கூட வந்துட்டு கொஞ்சம் ஒயிட் கலர் அக்ரிலிக் பெயிண்ட் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இந்த கிராஃப்ட்டுக்கு நீங்கள் அக்ரிலிக் பெயிண்ட் யூஸ் பண்ணலாம், எனாமல் பெயிண்ட் யூஸ் பண்ணலாம், ஸ்ப்ரே பெயிண்ட் இருந்ததுன்னா அது கூட யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்துட்டு இந்த 2 கலரையும் நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு இதை எடுத்து நான் ஃபுல்லாகவே அப்ளை பண்ண போகிறேன். பெயிண்ட் பண்ணுறதுக்காக நான் ஒரு ஃப்ளாட் ப்ரஷ் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்ககிட்ட ஸ்பாஞ்ச் ப்ரஷ் இருந்ததுன்னா அதை கூட யூஸ் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் நீங்கள் ஸ்ப்ரே பெயிண்ட் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஒருவேளை உங்களுக்கு வந்து சென்சிட்டிவ் ஸ்கின்னாக இருந்துச்சுன்னா மாஸ்க் யூஸ் பண்ணிக்கோங்க. ஜன்னல் கதவெல்லாம் நல்லா திறந்து வச்சுட்டு ஃப்ரீயாக வென்டிலேஷன் இருக்கிற மாதிரியான ஏரியாவில் உட்காந்துட்டு நீங்கள் வந்துட்டு பெயிண்ட் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டதுன்னா க்ளவுஸ் கூட யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்துட்டு இதுக்கு ஃபுல்லாகவே நான் வந்து இந்த எல்லோ கலர், லைட் எல்லோ கலர் கொடுத்துருக்கேன் இல்லையா, இந்த மாதிரி நீங்கள் ஒரே கலராக கொடுக்குறதுனாலும் கொடுக்கலாம். இல்லை இந்த போர்டோட மேல் பக்கத்தில் ஒரு கலரும் கீழ் பக்கத்தில் ஒரு கலரும் வர மாதிரி நீங்கள் கொடுத்துட்டு நடுவில் நல்லா பிளெண்ட் பண்ணி விட்டுருங்க. இல்லை 3 கலர் கொடுக்குறதுனா கூட கொடுத்துக்கோங்க. அது வந்து முழுக்க முழுக்க உங்களோட இஷ்டம்தான். இப்போ நான் வந்து ஃபுல்லாகவே இந்த எல்லோ கலர் கொடுத்துட்டு இது வந்து கம்ப்ளீட்டாக ட்ரை ஆகிறதுக்கு விட்டுருவேன். ஒரு 4 மணி நேரம் இது நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா எடுத்து தான் நம்ம வந்து இதில் எழுதணும். இது மாதிரி பெயிண்ட் உங்ககிட்ட இல்லைன்னா அதுக்கு பதிலாக பேட்டர்ன் பேப்பரோ அல்லது கலர் பேப்பரோ கூட நீங்கள் ஒட்டிக்கோங்க. அது மாதிரி எழுதுறதுக்கு கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள்கிட்ட ஏதாவது ஸ்டிக்கர்ஸ் இருந்துச்சுன்னா ஸ்டிக்கர்ஸ் எடுத்து நீங்கள் நீட்டாக ஒட்டி விடுங்க. இப்போ வந்து இது நல்லா காஞ்சிருச்சு. இதில் வந்து ஏதாவது மோட்டிவேஷனல் குவாட்ஸ் இருக்கிற மாதிரி நீங்கள் எழுதலாம், இல்லை வேறு ஏதாவது பாசிட்டிவான வேர்ட்ஸ் இருக்கிற மாதிரி நீங்கள் எழுதலாம். நான் வந்து ஹோம் ஸ்வீட் ஹோம் அப்படின்னு எழுதிக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து ஒரு மார்க்கர் பென் யூஸ் பண்ணிவிட்டு ரஃப்பாக எழுதிக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து சில இடங்களை மட்டும் கொஞ்சம் நல்லா பிரைட்டாக தெரிகிற மாதிரி நான் வந்து எழுதி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் என்கிட்ட கொஞ்சம் கார்னரில் ஒட்டுற மாதிரியான ஸ்டிக்கர்ஸ் இருந்துச்சு. அதை எடுத்து இந்த போர்டோடைய 4 சைட்லேயும் நான் இந்த கார்னரில் வந்துட்டு ஸ்டிக்கர்ஸ் ஒட்டி வைக்க போகிறேன். இந்த ஸ்டிக்கர்ஸில் வந்து ஒரு ஸ்மைலி ஃபேஸ் இருக்கிற மாதிரி இருக்கும். இதுக்கு பதிலாக உங்ககிட்ட ஏதாவது பென்னோ ஸ்கெட்சோ இருந்தது அப்படின்னா அதை யூஸ் பண்ணிட்டு 4 கார்னர்லேயும் ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்ச டிசைன்ஸை வரைஞ்சி விடலாம். ஹோம்னு எழுதியிருந்ததில் ஹார்ட் ஷேப்பில் வரைஞ்சிருந்ததில் அதில் ஒரு ஸ்மைலி ஃபேஸ் எடுத்து நான் ஸ்டிக் பண்ணியிருக்கேன். அடுத்து என்கிட்ட கொஞ்சம் ஹூக்கெல்லாம் இருந்துச்சு. இதில் வந்து டபுள் சைடட் டேப் இருக்கும். அதை பிரிச்சுட்டு ஒரு 4 ஹூக் மட்டும் நான் இந்த மாதிரி எடுத்து இந்த நான் ஃபஸ்ட்டு ஒரு சின்ன கார்ட்போர்ட் நம்ம செஞ்சு வச்சோம்ல அதுக்கு கீழே வர மாதிரி வச்சு நான் ஸ்டிக் பண்ணிக்கிறேன். ஒருவேளை இது மாதிரியான ஹூக் உங்ககிட்ட இல்லைன்னா அதுக்கு பதிலாக கார்ட்போர்டில் இந்த ஹூக் மாதிரி நம்ம வந்து செஞ்சுட்டு அதை க்ளூ கன்னோ அல்லது ஃபெவிபாண்ட் மாதிரியான க்ளூவோ யூஸ் பண்ணிட்டு நீங்கள் ஸ்டிக் பண்ணிக்கோங்க. அடுத்து என்கிட்ட கொஞ்சம் சணல் கயிறு இருந்துச்சு. இந்த சணல் கயிறை இந்த டப்பா ஒன்று இருக்குல்ல எம்டி கண்டெய்னர், இதை எடுத்துகிட்டு இதில் வந்துட்டு மேலே மட்டும் ஏதாச்சும் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இதை வச்சு நம்ம சுற்றிக்கணும். இது வந்து ஃபுல்லாக சுற்றணும்னு அவசியம் கிடையாது.
இந்த டப்பாவை க்ளோஸ் பண்ணுற இடத்துல மட்டும் இந்த சணல் கயிறு சுற்றிட்டு நான் க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டிடுறேன். இப்போ நான் எடுத்துருக்கிற இந்த கண்டெய்னர் வந்து அப்படியே டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கு இல்லையா? சில கண்டெய்னர் நீங்கள் எடுக்கிறதுல வந்துட்டு ஏதோ அட்வர்டைஸ்மெண்ட் இருக்குது அப்படின்னா அதை பிரிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். பிரிக்க முடியல அப்படின்னா அதுக்கு மேலே வந்து நீட்டாக ஏதாவது உங்களுக்கு பிடிச்ச கலரில் பெயிண்ட் பண்ணிக்கோங்க. பெயிண்ட் பண்ணிட்டு இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதை க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டிட்டேன். இந்த சணல் கயிறை பொறுத்த வரைக்கும் சின்ன சின்னதாக ஸ்ட்ரிங்ஸ் மாதிரி இருக்கும். அதை வந்து நீங்கள் சிசர்ஸ் யூஸ் பண்ணிட்டு கட் பண்ணி விடலாம். பட் சிசர் யூஸ் பண்ணி கட் பண்ணி விட்டாலுமே அது வந்து திரும்ப திரும்ப வந்துகிட்டே இருக்கும். அதனால் நான் ஒரு லைட்டர் யூஸ் பண்ணிட்டு ஃபுல்லாகவே இதை வந்து கொஞ்சம் லைட்டாக பர்ன் பண்ணி விட்டுக்கிறேன். இப்படி செஞ்சிட்டோம் அப்படின்னா திரும்பவும் இந்த சணல் கயிறுலேருந்து அந்த ஸ்ட்ரிங்ஸ் எல்லாம் வராது. ஒருவேளை வீடியோ பார்த்துட்ருக்கிறவங்க சின்ன பசங்களாக இருக்கீங்க அப்படின்னா இதை வந்து உங்கள் அம்மா கிட்ட கொடுத்தோ இல்லை வீட்டில் இருக்கிற பெரியவங்க கிட்ட கொடுத்தோ இதை நீங்கள் செய்ய சொல்லிக்கோங்க. ஒருவேளை இந்த கிராஃப்ட்டுக்கு உங்ககிட்ட பிளாஸ்டிக்கு பதிலாக கிளாஸ் யூஸ் பண்ண போகிறீங்கன்னா தயவு செஞ்சு யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா கிளாஸோட வெயிட் வந்து இந்த நம்ம சின்ன கார்ட்போர்ட் தாங்காது. பிளாஸ்டிக்கோ இல்லை பிளாஸ்டிக் டம்ளரோ யூஸ் பண்ணி இந்த கிராஃப்ட்டை ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து வந்து ஒரு சணல் கயிறை சின்னதாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். நடுவில் வந்து ஒரு நாட் போட்டுட்டு ரிப்பனில் ஜடை பின்னும்போது 2 பவ் வைப்போம்ல அது மாதிரி வச்சு நான் வந்து நாட் போட்டுக்கிறேன். இது செஞ்ச பிறகு நம்ம ஏற்கனவே அந்த பிளாஸ்டிக் கண்டெய்னரில் மேலே சணல் சுற்றி வச்சுருக்கோம்ல அதுக்கு சென்டரில் வர மாதிரி வச்சு நம்ம ஒட்டிக்கலாம். இந்த ஜூட் த்ரெட்க்கு பதிலாக நம்ம வந்து பைப்பிங் த்ரெட் யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைனா டெக்கரேட்டிவ் லேஸ் இருந்ததுன்னா அதை யூஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பவுக்கு பதிலாக ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது மாதிரி ஒட்டின பிறகு இதை எடுத்து சைடில் வச்சுக்கிறேன். அடுத்து இந்த போர்டு இருக்குல்ல இதில் வந்துட்டு நம்ம வாலில் ஹேங் பண்ண போகிறோன்னா இந்த இடத்துல ஒரு ஹோல் போட்டுட்டு அதில் வந்து த்ரெட் அட்டாச் பண்ணிட்டு நம்ம வாலில் ஹேங் பண்ணலாம். நான் வந்து மவுண்டிங் டேப் இருக்குல்ல அதை எடுத்து நான் இதுக்கு பேக் சைடில் ஒட்ட வச்சுட்டு அதை பிரிச்சுட்டு வாலில் ஸ்டிக் பண்ண போகிறேன். மவுண்டிங் டேப் வந்து நான் வச்சுருக்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ஒருவேளை டபுள் சைடட் டேப் போட்டுறதுனா அது வந்து எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குன்னு பார்த்துட்டு நீங்கள் ஸ்டிக் பண்ணுங்கள். அடுத்து இந்த பிளாஸ்டிக் கண்டெய்னர் இருக்குல்ல இதில் வந்துட்டு ஏதாவது வெயிட்லெஸ்ஸாக இருக்கிற மாதிரியான ஆர்டிஃபிஷியல் பிளான்ஸ் இருந்தது அப்படின்னா அதை யூஸ் பண்ணி நீங்கள் இதுக்குள்ளே வச்சுட்டு அதுக்கப்புறமா இதை அப்படியே எடுத்து நம்ம வந்து ஒரு சின்ன கார்ட்போர்டு வச்சுருக்கலாம் அதுக்கு மேலே வச்சுக்கலாம். ஆனால் நான் வந்து இந்த பிளாஸ்டிக் கண்டெய்னரில் ஒரு 1/4 கப் இருக்கிற மாதிரியான அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். இந்த தண்ணியில் கொஞ்சம் மணி பிளான்ட் என்கிட்ட இருந்துச்சு அதை எடுத்து நான் இதுக்குள்ளே இப்படி போட்டு வச்சுக்கிறேன். மணி பிளான்ட்டை பொறுத்த வரைக்கும் சும்மா நம்ம தண்ணியில் போட்டு வச்சாலே அது வந்து அழகாக வேர் விட்டு நல்லா வளரும். ஒருவேளை நீங்கள் மணி பிளான்ட் வந்து இந்த மாதிரி தண்ணியில் போட்டு வளர்க்குறீங்க அப்படின்னா அடிக்கடி தண்ணியை மாற்றிருங்க. இல்லைனா வந்து அந்த வேரெல்லாம் வந்து கெட்டு போகிற மாதிரி ஆகிடும். அதோடு இல்லாமல் நம்ம தண்ணி மாற்றாமலே வச்சுருந்தோம் அப்படின்னா அதில் ஒரு மாதிரி பேட் ஸ்மெல் வர மாதிரி இருக்கும். இப்போ வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதில் வந்து மணி பிளான்ட் போட்டு வச்சுருக்கேன். இதை எடுத்து நான் வந்து இந்த சின்ன சைஸில் ஒரு கார்ட்போர்டு நம்ம செஞ்சு வச்சோம்ல ஸ்டிக் பண்ணோம்ல அதில் வச்சுருக்கேன். இதை வந்து நான் இப்படியே எடுத்துகிட்டு வாலில் ஸ்டிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். அதுக்கப்புறம் போன மாதம் நம்ம சேனலில் கிவ்அவே நடந்துச்சு. நிறைய பேர் ஹானஸ்ட்டாக பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தீங்க. கிவ்அவே வின்னர்ஸ் யாரெல்லாம் அப்படிங்கிறதையும் எத்தனை வின்னர்ஸ் நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதையும் நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம். இந்த கிராஃப்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.